வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் ப்ளே டிசைன் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸு படிக்கட்டுலேயும் ஒரு பீம் அருகுலையும் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து என்னென்னா பேஸ் கோட்டு நம்ம ராயலில் அடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா டாப் கோட்டு வந்து ராயல் ப்ளே எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பேஸ் கோட்டு அடிச்சுட்டு அதுக்கு மேலே ராயல் ப்ளே உருட்டிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ரோலரை வச்சு உருட்டணும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்டிருக்க தெரிஞ்சிருக்கணும், இல்லாட்டினா கொஞ்சம் பழகிருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ராயல் கூட ரேட்டு ஒரு பகுதி இருந்தாலும் ராயல் ப்ளேன்றது கொஞ்சம் விலை கூடுனது. அப்போ கொஞ்சம் பழகிருந்தால் மட்டும்தான் இது செய்ய முடியும். இல்லாட்டினா இந்த ராயல் ப்ளே நம்ம டாப் கோட் உருட்டிட்டு இந்த டிசைன் உருட்டையில் பழகிருந்தால் தான் கரெக்டாக இந்த மாதிரி டிசைன் விடுவோம். இல்லாட்டினா அந்த டாப் கோட்டு பெயிண்ட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கணும். ஏன்னா ரோலர் வலிச்சுக்கிட்டே வந்துடும். அதனால் கொஞ்சம் பழகிருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி டிசைனுக்கு எல்லாம் உருட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா ஒரு செவத்துக்கே இது உருட்டினாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி டிசைனுக்கு பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இந்த வீடு பெயிண்டிங் பூரா நம்ம தான் பார்த்தோம். இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைனிங் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம பெயிண்டிங் பண்ணால். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு ஏதோ ஒன்று வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.